ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்குமே நேற்று போன ஏரியாவில் தாங்க இன்றைக்கி எனக்கு ஒர்க்கு. இன்றைக்குமே நல்ல வெயிலில் தான் போய் மாட்டிட்டோம். காலையிலே போகணுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் நான் போனதே கொஞ்சம் லேட்டாக தான் போயிருந்தேன். அப்புறம் இந்த போகிற வழியிலே சிவன் கோயில் அங்கே கும்பாபிஷேகம் முடிஞ்சு இப்போ ஒரு 2 வாரம் ஆகுது. 48 நாள் மண்டல பூஜை கூட ஒரு 8 போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா திரும்ப ஆஃபீஸில் கொஞ்சம் நோட்டீஸ் எடுக்க வேண்டியிருந்துச்சு. எடுத்துகிட்டு போனோம். நல்லா உச்சி வெயில் நாங்கள் போகல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வேலையிலலாம் வெயில் மழையெல்லாம் பார்க்க முடியாது. நம்ம கேன்வாஸ் பண்ணி மக்களை விட்ட போய் தகவல் சொன்னால் மட்டும்தான் ஆஃபீஸ்க்கு தேடி வருவாங்க. சில பேர் ஆஃபீஸ்க்கு தேடி வருவாங்க, சில பேர் ஒரு 5 பேர் 10 பேர் இருக்கும். நீங்கள் வரீங்களான்னு கேட்பாங்க. நாங்கள் போய் அங்கே போய் அப்ளை பண்ணிட்டு வருவோம். இதுதான் நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கே. அதுக்காக நம்ம கேன்வாஸ் பண்ணுறதுக்கு பயந்தோம். வெயில் அதெல்லாம் பார்த்தோன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஆஃபீஸை சும்மா பூட்டி வச்சுட்டு வாடகை தான் கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. முயற்சின்னு ஒன்று போட்டால் தான் அதுக்கான பலனை நம்ம இது பண்ண முடியும். எப்போவுமே நம்ம வேலை பார்க்கும்போது அதுக்கான பலன் உடனே கிடைக்கும்னு எதிர்பார்க்கவும் கூடாது. நம்ம கடமையை எப்பவும் போல் செஞ்சிடணும். அது கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு வருன்ற நம்பிக்கையோடு மட்டும்தான் நான் வீடு வீடாக போய் நோட்டீஸ் கொடுப்பேனே ஒழிய, இப்போ நோட்டீஸ் கொடுக்குறதுனால இவங்க உடனே சேர்ந்துருவாங்க அந்த மாதிரி மைண்ட் செட் எனக்கு எப்போவுமே தோணாது. நம்மளோட கடமை நம்ம செஞ்சுருவோம். அவங்களுக்கா எப்போ அதை படித்து பார்த்துட்டு எப்போ சேரணுன்னு இருக்கோ கண்டிப்பாக அப்போ நம்மளை தேடி வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் என்னோடய ஃபீல்டை நான் இன்ன வரையிலும் அப்படி தான் கொண்டு போயிட்டுருக்கேன். நிறைய பேர் கிண்டல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் நான் காதிலே வாங்கிக்க மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.